ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து எஃப்எஃப் போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து போன மேட்ச் ஒன்று போட்டாங்க, செம்ம முக்கியம் தோத்துட்டேன். ஓகேவா, இந்த மேட்ச் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த தடவை வாங்கடா, இன்னைக்கு ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா செஞ்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். பட் நான் டியூ தான் போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள்ஸ் போகிற அளவுக்கு, ஏன்னா அந்த மாதிரி தான் முன்னாடி சிங்கிள்ஸ் போயிட்டு செம்தியாக அடி வாங்கிட்டு வந்தேன் போன மேட்ச். நான் போன மேட்ச் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அந்த மேட்ச் ரெக்கார்ட் பண்ணி அசிங்கமாக போயிடுச்சு எனக்கு. ஓகேவா, 1-5ன்ற நிலைமையில தோற்றேன். இதெல்லாம் வந்து வெளியே போட்டோம்னா செம்ம அசிங்கம் எனக்கு. ஓகேவா, வந்து டெசர்ட்டிக்கில் ஒரு ஹெட் அடிக்கலான்னு பார்த்தேன். பட் பின்னாடி வந்து நம்ம கதையை முடிச்சிட்டானுங்க. ஓகேவா, இந்த ப்ரோ எப்படி அடிப்பாருன்னு விட்டாக்கலாம். ப்ரோ பக்கத்துலேயே இவனை வச்சுக்கிட்டு நம்ம டீமுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அவனுக்கு 2 பேரும் எதிரி டீம் ப்ரோ. க்ளோவில் கொடு ப்ரோ. போங்கயா நீங்களும் உங்கள் டீமும். நாங்கள் ஒன்றுக்கு இந்த மாதிரி டியூ வரது தானே தப்பு. நான் சிங்கிள்ஸே வந்திருக்கணும். ஸோ நீலாம் ஒரு டீம்ட்டாயா, ஒரு ஹெட் அடிக்கிறத விட்டுக்கிட்டு இப்போ பாருங்க, நான் எப்படி ஹெட் அடிக்கிற மட்டும் பாருங்க. ஒரு ஷாட் வரும், போதும். ஒருத்தங்காளி இன்னொருத்த பிள்ளைன்னா ஐயோ ப்ரோ அடி ப்ரோ எப்படியாவது அடிச்சிரு ப்ரோ. ஒருத்தனுக்கு நல்லா ஹெட்டு ப்ரோ. இன்னொருத்தர் மட்டும் அடி ப்ரோ அடி ப்ரோ. எப்படி உங்களோட அம்மா நீங்களும் உங்கள் டீமும் போங்க. டியோ போகிறதே இதுதான். நான் டியோ போக வராமல் இருக்கிறது. ஷோ என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சில பேருங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் டியோக்கு, செஞ்சு விட்டுறானுங்க. என்ன கண்டுக்கிறானுங்களோ போர்டு பிஜிஎம்ஐ சத்தானுங்க. ஆனால் 2 பேர் இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையே. இங்கே ஒருத்த வர்றதுலாம் எனக்கு மேட்டரே கிடையாது. ஒருத்தெல்லாம் ஈஸியாக முடிச்சு விடுவேன் நான். ஆனால் அதே டைமில் 2 பேரும் வந்துடுறானுங்களா, அதுதான் சமாளிக்கவும் முடியல. இப்போ ஒருத்தனை அடிச்சு நான் இன்னொருத்தனை அடிக்கிறதுக்குள்ளே சாடிச்சிடறானுங்க. நான் ஒருத்தனை ஆஃப்லைன் போயிட்டான்டா. டே போங்க. நான் இந்த மேட்ச் வரவே இல்லைங்கண்ணா. நான் வெளில போகிறேங்க. இந்த மேட்ச்சை விட்டு போங்க. நாங்கள் நீங்களும் உங்கள் மேட்சும் நான் வரலப்பா அப்படின்னு நான் வெளில வந்துட்டு இந்த தடவை சிங்கிள்ஸ்லேயே ஒரு இது போட்டு நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அவங்க கரெக்டாக 3 மினிட்ஸில் தான் இந்த இதுக்கு நான் உள்ளே போயிருக்கேன். இது இருக்குல்ல, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சிஎஸ் ஒன்று போட்டு மேட்ச் முடிச்சுக்கலாம். ஓகேவா, டெசர்ட்டி கில் மட்டும் தான் எடுத்துருங்க. ஆனால் நான் ஒரு 1 டாப் பிளேயர். பேசிக்கலி ஐ எம் 1 டாப் பிளேயர். பாருங்க, நான் ஹெட் அடிச்சு விட்டுலான்னு பார்த்தேன். பட் அதை ஹெட் அடிக்கிறதுலாம் வந்து அது பாட்டு பசங்க தான் அடிப்பானுங்க. அந்த மாதிரி எய்ம் வச்சு அடிக்கிறதெல்லாம் பாட்டு பசங்க மட்டும் தான் அடிப்பாங்க. நம்ம வந்து ஒரு ப்ரோ பிளேயர். ஓகேவா, நம்மளாம் வந்து இந்த மாதிரி தான் அடிக்கணும். ஓகேவா, அவன் ப்ரோ தான், நான் ஒத்துக்கிறேன். நான் ப்ரோன்னு சொல்லவே இல்லை, நானும் ப்ரோ தான். ஓகேவா, நான் வந்து 1 டேப்லாம் அடிப்பேன். ஓகேவா, நான் நிறைய வீடியோஸில் 1 டேப்லாம் அடித்து ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன். 1 டேப் அடிச்சிருக்கேன். அது நீங்கள் நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய எஃப்எஃப் பிளேயர்னு. பட் வந்து நான் வந்து என்ன தான் எஃப்எஃப் பிளேயராக இருந்தாலும் ஒரு சில ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஓல்டு பிளேயராக இருப்பாங்க. ரொம்ப நாள் வந்து ஆடிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இவர் வந்து ப்ரோ. ஓகேவா, நான் அடிச்சு சொல்கிறேன், இவர் ப்ரோங்க. ஓகேவா, ஏன்னா அது எப்படிங்க அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது பண்ணி வச்சுருக்காங்க எஃப்எஃப். இங்கே பாருங்க இதெல்லாம் எப்படிங்க ஸ்கைலர் எப்படிங்க 2 இது விட முடியும்? 1 தானே விடுவான். நான் வச்சிருக்க ஸ்கைலர்லாம் 1 தாங்க விடுவான். இந்த ஸ்கைலர் மட்டும் இவன் மட்டும் ஐயோ க்ளோவாலியில் போச்சு. முடிச்சிட்டா மேட்ச். என்கிட்ட இந்த 2 மெட்டியும் அங்கேயே போட்டேன். என்கிட்ட மெடிக்கிட்டும் இல்லை, போச்சு.
விடுங்க, இன்னொரு அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் நான் எப்படியாவது அடிக்கிறேன், ஓகேவா? அச்சே ஆகிறேன். இதில் வந்து நான் தோத்தாலும் ஜெயித்தாலும் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், ஓகேவா? ஓகேவா, சீக்கிரம் போய் தலை பவர் போட்டு விட்டு நான் போகிறேன். இந்த பவர் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பவர். ஐயோ ஓ டே, இவனால என் பவர் வேஸ்ட்டாக போச்சுங்க சார். ஓ, என் பவரை வச்சு என் பவர் உங்கள் பாருங்க போயிடுச்சு. அதான் இப்போ மறுபடியும் லோட் ஆகிற வரைக்கும் நான் என்ன சும்மாவே க்ளோவால் போட்டு நிற்கணுமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம இறங்கி அடித்தாதான். இறங்கி அடிக்கிறேன். ஓகே, தோத்தாச்சு. தோத்தது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஊதி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம தோத்தாச்சு. பவர் சீக்கிரமாக லோட் ஆயிடு. இந்த தடவை வந்து நான் ப்ரோ பிளேயரு, நான் ஒன் டாப் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக இந்த இதை வந்து நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஏதாவது எஸ்விடி எஸ்எம்ஜி கிடையாதுங்க, எஸ்விடியை வச்சு அவனுக்கு பொழக்கிறேன்டா இன்னைக்கு. பொழக்கிற பொழலை மோனே சாவு. யாருக்கிட்ட வந்துடுற எமௌண்ட்டு போடுறான்? ஐயோ வேணாம், எமௌண்ட்டு போட வேணாம். எமௌண்ட் வேணாம். போட்டால் மற்ற மேட்ச் வச்சுட்டு எமௌண்ட் போட்டுருவான். ஏன் தெரியுமா இவ்வளோ தைரியமாக எமௌண்ட் போட்டேன்? அவன் வந்து 4 மேட்ச் ஜெயிச்சிட்டான். இப்போ வந்து இவன் என்னை அடித்தா கூட அவன் வின்னு, ஓகேவா? அவன் என்னை அடிச்சுட்டா வின் ஆகிடுவான், ஓகேவா? அதனால வந்து அவனால் எமௌண்ட் போட முடியாது. ஓ மை காட் கைஸ், ஸ்கைலர் எங்கே விட்டான் பார்த்தீங்களா பைத்தியக்காரன் நாய். ஓ ஷிட், ரெண்டு க்ளோவால் போட்டேன். ஏய் பைத்தியம், இவனுக்கு ஸ்கைலரே போட தெரியாது போலங்க. எங்கே தூக்கி போடுறான் பாருங்களேன். நான் எங்கே க்ளோவால் போட்டுருந்தேன், அவன் ஸ்கைலர் போட்டு வச்சுருக்கான் பாருங்க. இப்போ அவனால் எமௌண்ட் போட முடியாது. டிண்டி இப்போ அவனால் எமௌண்ட் போட முடியாது கைஸ், ஓகேவா? ஸோ ஒரு சிஎஸ் போட்டு நம்ம மேட்ச் முடிச்சுக்கலாம், ஐ மீன் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ சீக்கிரமாக வீடியோ முடிப்போம். டைமண்ட் 2ல் இருக்கேன். Free Fire India is set in a virtual world. மேட்ச் போடுவோம். வெயிட் பண்ணு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சிஎஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு படி கம்மியாக நோன்ரூஃபில் எப்படி ஆடுவோம் அந்த மாதிரி சிஎஸ்ல ஆட மாட்டேன். சிஎஸ்ல நான் கொஞ்சம் வீக் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் சிஎஸ்ல heading to supply point. நான் டேரெக்டாக அடிக்க போயிடுறேன். அது முன்னாடி வந்து பவர் அங்கே விட்டு நம்ம டெலிபோர்ட் இல்லாத பயமாக இருந்துச்சு, அதான் டெலிபோர்ட் இல்லை. பார்த்தாங்க Good job. Help me. First two. ஐயோ பின்னாடி அடிக்கிறான். பின்னாடி அந்தளவுக்கு ஆள் Double takedown. அடுத்த மேட்ச் நம்ம இந்த எஸ்எஸ்ல நம்ம வந்து சிஎஸ்ல வந்து ஒன் டாப் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. பட் இது எவ்வளோ பெரிய மொக்க ஐடியான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தான் நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன், ஓகேவா? ஸோ வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. அட போங்கடாங்க நீங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இது வந்து நான் வந்து மேட்ச்சை வந்து ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து அப்புறமா தரேன், ஓகேவா? ஸோ வந்து நம்மளால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். அது நடக்கும்போது அப்படியே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் யாரும் விருப்பம் இல்லை, ஓகேவா? ஏன்னா வந்து அடி அந்த மாதிரிங்க ஒரு நாள் பண்ணிட்டேங்க.
ஆனால் பின்னாடி அடிச்சிட்டானுங்க. ஸோ அதனால் வந்து முதுகில் குத்திட்டானுங்க. அதான் சிம்பிளாக சொல்ல போனோம்னா. ஸோ அதனால் நான் வெளில போயிட்டு இப்போ வந்து அப்புறமா வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்கேன். இதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டூ டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபோன் ஓகேவா? ஏன் அந்த மாதிரி 2 டேஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில வேலைகள். அதான் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் வேலை தான். இந்த வாய்ஸ் கொடுக்கறதுக்கே எனக்கு வந்து ஒரு கோடு 2 ஹெட்டு அந்த இடத்துல 2 ஹெட்டு பார்த்துருக்கீங்க. உயின்னு நான் எப்பவுமே அடிக்கும்போது உயின்னு சொல்லுவேன். ஓகேவா? சரி அந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உயின்னு பார்த்தா ஹெட்டு. ஓகேவா? சாதாரணமாக வெளில ஹெட்டு வந்துச்சு. அது 2 ஹெட்டுங்க. 2 ஹெட்டு. ஓகேவா? போடுறேன் ஓகேவா? எனக்கு ஒரு சில ஞாபகம் இருக்குது நான் எப்பப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதை வச்சு நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எசட்டிக் இதில் வச்சு ஒரு ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா போட்டு ஈகிள் எடுத்திருக்கேன். ஈகிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஈகிள் யூஸ் பண்ணுவோம்னா ஈகிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சு நான் எப்போவுமே நேரடியாக ஏற மாட்டேன். அந்த மாதிரி தான் இப்போவும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்க. இதான் ஒருத்தர் நடந்துச்சு. ஒருத்தன் அப்படியே ஃப்ரண்ட்ல ஏறி வந்தான். ஒருத்தர் ஃப்ரண்ட்ல ஏறி வந்துருப்பாங்க. பொட்டுன்னு வச்சுருப்பான் அவனுக்கு. அது இந்த மேட்சா இல்லை வேறு மேட்சா இல்லை ஒன்றும் புரியல எனக்கு. இந்த மேட்ச் இல்லை போகணும். ஆமாம் இந்த மேட்ச் இல்லை. ஓகே கைஸ் வெறியாக அடிக்கிறான். இது போகிறதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க நம்ம டீம்மேட்டு. ஓகேவா? இப்போ வந்து 12 நிமிஷமா போயிட்டு இருக்குங்க மேட்ச். அப்போ நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து செமையாக அடிப்பேன். ஒரு ப்ரோ பிளேயருக்கு நம்புங்க அப்படின்னு எனக்கு அப்படி சொல்ல போகிறேன். சுத்தமாக என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ணேன் சுத்தமாக புரியல எனக்கு. ஸோ எப்படி நடக்க சொல்லுவோம். வரான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்துருக்கேன் போல. அதான் எவனையும் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் அடி முடிச்சிட்டேன் நான். ஓகேவா? ஓகே நான் வந்து மொதல் மேட்ச் வரைக்கும் இப்போவும் சொல்லிக்கிறேன். நான் மொதல் மேட்ச் அளவுக்கு மட்டும்தான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் வந்து நான் அப்புறமா தான் பண்ணேன். நம்ம டைமண்ட் 3 மட்டும் அடிச்சுட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா? டைமண்ட் 3 மட்டும் அடிச்சுட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பட் டைமண்ட் 3க்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருதோ போட்டு வீடியோ போட்டுறவனது தான். Free Fire India is set in a virtual world. அது வரைக்கும் ஆடிட்டு நான் வீடியோ கட் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் வீடியோ கூட ஜாயின் பண்ணி விளையாடுனது. அது சும்மா சொன்னேன். நான் அது வரைக்கும் ஆடிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துட்டு இருக்கும்போதே ஃப்ரீ ஃபயரில் வந்து இன்னொரு மேட்ச் போட்டுருவாங்க. உள்ளே வந்துட்டு ஒரு மேட்சை போட்டேன். ஓகே அங்கே ஒரு க்ளோவால் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இருக்கலாம் நினச்சேன். ஐயோ க்ளோவால் இல்லைங்க. இது க்ளோவால் இல்லைங்க. Oh my god. Oh shit. Guys, எங்க அடிக்கிறான்? எங்க இருந்து அடிச்சான்? டேய். எங்க அடிச்சான்? எங்க இருந்தான்னு தெரியல. அப்படியே பேத்தி விட்டானுங்க. Oh my god. அவள மேட்ச் முடிச்சு. இவனே அடிச்சது. Double takedown. சொல்லல. பாப்போம்
ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு எண்டிங் சொல்லிடலாங்க. வாட்ஸ்அப் பேஜ் சொல்லி சாரி வாட்ஸ்அப் பேஜில் இந்த வீடியோவில் தான் சொல்லிடலாம். ஐயோ போகிற வழி அடி வாங்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய டீம்மேட்டு. ஓகே பார்த்துட்டேன். டேமேஜ் கொடுத்துட்டேன். ஏமா பொண்ணே கொஞ்சம் கிட்ட வாமா, நான் க்ளோல் பண்ணிக்கிறேன். சாரி மெட் போட்டு கொடுத்துட்றேன். சரி ரிவே பண்ணி விட்டுறேன். இந்த சைடு நல்லா இவனாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டே பொண்ணே ஐயோ நினைச்சு கூட பார்க்கலாங்க இப்படி பின்னாடி அடிப்பான்ட்டு. ஸோ கைஸ் ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ. வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் கை.